ஏன் எல்லாரும் லைட் இயர் அப்படின்னு சொன்னாலே அது நேரத்தை குறிக்கிற அழகுன்னு தப்பா நினைக்கிறீங்க? இந்த ஒரு தப்பால ஆர்ஆர்பி எக்ஸாம்ல 1 மார்க் போக சான்ஸ் இருக்கு. கொஸ்டினை பாருங்க. த லைட் இயர் இஸ் த யூனிட் ஆஃப் டேஷ். ஒளியாண்டு என்பது இதன் அலகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேர்ல இயர் அல்லது ஆண்டு அப்படின்னு வர்றதுனால நிறைய பேர் அதை காலத்தை, அதாவது டைமை குறிக்குதுன்னு தப்பா நினைச்சுப்பாங்க. ஆப்ஷன் பியை போயிட்டு என்ன பண்ணிடுவாங்க, செலக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அங்கதான் உங்களுக்கு ட்விஸ்டே இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒளி ஒரு வருஷத்துல எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுதோ அந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ஒளி ஆண்டு. அதாவது ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ், நட்சத்திரங்களுக்கு இடையிலான அந்த, உங்களுக்கு இங்க ஒரு ஸ்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு ஸ்டார் இருக்கு, இந்த 2 ஸ்டாருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை அளக்க பயன்படுத்துறது தான் இது லைட் இயர் அப்படின்றது. இந்த நீளத்தை அளக்கிறதுக்கு லென்த். ஸோ இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். லைட் இயர் ஒளி ஆண்டு அப்படின்றது லைட் இயர் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், தொலைவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லென்த்து, நீளம், காலம், டைமு, மாஸ், நிறை, ஏரியா, பரப்பு. நம்ம இப்போதான் பார்த்தோம் இது தூரத்தை, அதாவது நீளத்தை அளக்க பயன்படுத்துறது. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, லென்த்தை சூஸ் பண்ணிக்கிறோம். த கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் டேஷ். மின் ஆற்றலின் வணிக அலகு டேஷ் ஆகும்னு கேட்குறாங்க. அதாவது கமர்ஷியலாக பிஸ்னஸ் ரீதியாக நம்ம எலக்ட்ரிசிட்டியை எப்படி அளக்குறோன்றது தான் கொஸ்டின். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, பவரோட யூனிட்டான இந்த வாட்டையும் எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட்டான இந்த ஜூலையும் பார்த்த உடனே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஆனால் இங்கே கேட்குறது நம்ம ஊரில் இபி மீட்டரில் கணக்கு எடுக்கக்கூடிய அந்த யூனிட் தான். கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டு டைம். கரெக்டா? நம்ம வீட்டில் அதிகப்படியான எலக்ட்ரிசிட்டி அளக்கிறதுக்கு வாட் பத்தாது. அதனால பெரிய அளவிலான இந்த கிலோ வாட்டையும் நேரத்தையும் ஹவரையும் பயன்படுத்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கிலோ வாட்டை யூஸ் பண்ணுறோம், டைமுக்கு ஹவரை யூஸ் பண்ணுறோம் இங்கே. சரி, இப்போ பாருங்கள், 1 கிலோவாட் பவரை 1 கிலோவாட் பவரை 1 மணி நேரத்துக்கு 1 ஹவர் பயன்படுத்தினீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கிலோவாட் ஹவர் அப்படின்றது. இதை தான் நம்ம 1 கிலோவாட் ஹவரை 1 யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ வாட், இது வந்து உங்களுக்கு பவருக்கான யூனிட்டு. கிலோவாட் ஹவர்ன்றது தான் நமக்கு கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மின்னாற்றலின் வணிக அலகுன்றது. அப்போ அதனால என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் பிஏ சூஸ் பண்ணிக்கிறேன். ஜூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட். கெல்வின்றது உங்களுக்கு டெம்பரேச்சருக்கு வரக்கூடியது. எக்ஸாம்ஸில் மறக்காமல் இருக்க ஒரு டிப்ஸு, நீங்கள் என்ன பண்ணுங்க, கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு கேட்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இபி பில்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் என்ன போட்டிருக்கோம், கிலோவாட் ஹவர்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லைட் இயர் இஸ் த யூனிட் ஆஃப் a quantity whose unit can also be. ஒளியாண்டு என்பது ஒரு அளவின் அலகு ஆகும், அதன் அலகு வேறு ஒன்றாகவும் இருக்கலாம். ஒளியாண்டு எதை அளக்க பயன்படுதோ அதே விஷயத்தை அளக்க வேற எந்த யூனிட்டை பயன்படுத்தலாம், இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். நம்ம போன கொஸ்டின்லேயே பார்த்தோம், ஒளியாண்டு லைட் இயர் அப்படின்றது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆர் லென்த் அளக்க யூஸ் பண்ணுறது. அப்போது கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது உங்களுக்கு லென்த்து, நீளத்தோட இன்னொரு யூனிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆன்சர் என்ன பண்ணிடும், கிடச்சிரும். சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றா செக் பண்ணுங்கள். செகண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும், டைமோட யூனிட், ஸோ இது வராது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிலோகிராம், இது வந்து உங்களுக்கு மாஸ், நிறையோட
அலகு. அப்போ இதுவும் வராது. ஸ்கொயர் மீட்டர் இது வந்து உங்களுக்கு ஏரியா பரப்பளவோட யூனிட். அப்போது இதுவும் வராது. அப்போது ஆப்ஷன் சியும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், ஆங்ஸ்ட்ராங். இது வந்து ரொம்ப சின்ன நீளங்கள், அதாவது அணுக்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தூரத்தை அளக்க பயன்படுத்துறது தான் இந்த ஆங்ஸ்ட்ராங் அப்படின்றது. கான்செப்ட் கனெக்ஷன் பாருங்க. ஒளியாண்டு அப்படின்றது விண்வெளி, அதாவது ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நட்சத்திரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரத்தை அளக்க யூஸ் பண்றது. ஆனா இந்த ஆங்ஸ்ட்ராங் அப்படின்றது பாத்தீங்கன்னா மிகச்சிறிய நீளத்தை அளக்க, அதாவது இந்த அணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த லென்த் அளக்கிறதுக்கு யூஸ் பண்றது. ரெண்டுமே எதை அளக்குது? நீளத்தை தான் அளக்குது. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாருங்க, ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ட்ரிக், ஒரு யூனிட் எதை அளக்குதுன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம லென்த் நீளம்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்துட்டு அப்புறம் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மற்ற யூனிட் எதை அளக்குதுன்னு மேட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இப்படி மேட்ச் பண்ணிங்கனாலே இருக்க ஆப்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்சதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறதா உங்களுக்கு ஆங்ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு ஆங்ஸ்ட்ராங் பற்றி தெரிலனா கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த 3 யூனிட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா கேன்சல் பண்ணியிருக்கலாம் 3த்தையும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டெஸ்லா இஸ் த யூனிட் ஆஃப் விச் ஃபிசிக்கல் குவான்டிட்டி? டெஸ்லா என்பது எந்த இயற்பியல் அளவின் அலகு அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு காந்தவியல், மேக்னட்டிசம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு தெரியும். ஆனால் ஆப்ஷன் ஏவா இல்லை ஆப்ஷன் பியா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல காந்த விசை எவ்வளவு வலிமையாக இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இந்த டெஸ்லா. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றா செக் பண்ணுங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இதோட அலகுன்னு பார்த்தீங்கன்னா வெபர். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட யூனிட் வெபரு, அதனால என்ன பண்ணாது, ஆப்ஷன் ஏ வராது. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தோட யூனிட் தான் உங்களுக்கு என்னது, நமக்கான இந்த டெஸ்லா அப்படின்றது. அதனால என்ன பண்ணிக்கிறேன், ஆப்ஷன் பிஏ சூஸ் பண்ணிக்கிறேன். காந்தப்புலம், அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்றது, இது சொல்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இண்டக்டன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன யூனிட் வரும், ஹென்ரி வரும். எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் உங்களுக்கு வோல்டேஜோட யூனிட் என்ன வரும், வோல்ட். சின்ன ஷார்ட்கட்டு, டெஸ்லா கார் ரொம்ப ஸ்ட்ராங்கான கார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காந்தப்புலத்தோட வலிமை ஸ்ட்ரென்த் தான் உங்களுக்கு டெஸ்லா அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1 மைல் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டேஷ் கிலோமீட்டர்ஸ். 1 மைல் என்பது தோராயமாக டேஷ் கிலோமீட்டர்களுக்கு சமம்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, மைல் அப்படின்றது கிலோமீட்டரை விட பெருசு. கிலோமீட்டர் வேல்யூ மைல் கம்பேர் பண்ணும்போது கம்மி. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணும், ஆன்சர் 1 விட அதிகமாக தான் இருக்கும். கரெக்டா? சரி, இப்போ லாஜிக் படி பாருங்க. நம்ம ஊரில் வந்துட்டு ஆர்மி செலெக்ஷன் இல்லை போலீஸ் ரன்னிங் வைக்கிறப்ப 1.6 கிலோமீட்டர் போட சொல்லுவாங்க இல்லையா, அது ஏன் தெரியுமா? ஏன்னா அதுதான் உங்களுக்கு 1 மைல் கணக்கு. சரியான அளவு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைல் அப்படின்றது உங்களுக்கு 1.609 கிலோமீட்டர்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு 1.6 அப்படின்றது எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டியில் இருக்குது. அதனால என்ன பண்ணிக்கிறேன், ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். 0.9 ரொம்ப கம்மி, 1.2 இதுவும் கிடையாது, 1.4 இது பக்கத்தில் வந்தாலும் இது கரெக்டான ஆன்சர் கிடையாது. அதனால மற்ற ஆப்ஷன் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் மெஷர்ட் இன் டேஷ். ஒப்பு ஈரப்பதம் டேஷில் அளக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க.
இதில் இந்த ஈரப்பதம் அப்படின்னா காற்றுல எவ்வளோ தண்ணி அல்லது நீராவி கலந்துருக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கே ரிலேட்டிவ், அதாவது ஒப்பு ஈரப்பதம் அப்படின்னு சொல்லும்போது காற்றுல எவ்வளோ தண்ணி இருக்க முடியும், ஆனால் அதில் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது. சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கிராம் பர் கியூபிக் மீட்டர் அப்படின்றது வந்து உங்களுக்கு அப்சல்யூட் ஹியூமிடிட்டியோட யூனிட். பர்சன்டேஜ், இது வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி ரேஷியோ சொல்லும்போது நம்ம எப்பவும் என்ன பண்ணுவோம், சதவீதத்தில் தான், பர்சன்டேஜில் தான் சொல்லுவோம். இப்போ பாஸ்கல் பார்த்தீங்கன்னா இது ப்ரெஷரோட யூனிட். டெசிபிள் பார்த்தீங்கன்னா இது ஒலி, அதாவது சவுண்டோட யூனிட். கான்செப்ட் கனெக்ஷன் பாருங்க. ஒப்பு ஈரப்பதம்னாலே அது வந்து ஒரு ரேஷியோ, விகிதம். அதனால இதை எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், 0லேருந்து 100% தான் குறிக்கணும். உதாரணத்துக்கு 100% வந்து உங்களுக்கு ஹியூமிடிட்டி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரெயின், மழை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பர்சன்டேஜ் தான். எக்ஸாம் ட்ரிக் பார்த்தீங்கன்னா நியூஸில் சொல்லக்கூடிய இந்த வெதர் ரிப்போர்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 70% ஹியூமிடிட்டி, 70% ஹியூமிடிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பர்சன்டேஜ் தான் நமக்கான க்ளூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when you convert 1 inch from British to SI unit it becomes dash centimeter. ஸ்கூலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்ன ஸ்கேல் எடுத்து பாருங்க. ஒரு பக்கம் சென்டிமீட்டர் இருக்கும், இன்னொரு பக்கம் இன்ச் இருக்கும். ஆனால் சரியாக 1 இன்ச்சு எத்தனை சென்டிமீட்டர்னு கேட்டால் நிறைய பேர் எக்ஸாமில் கன்ஃபியூஸ் ஆகி தப்பான ஆன்சரை கிளிக் பண்ணிடுறாங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு அங்குலத்தை, அதாவது இன்ச்சை பிரிட்டிஷ் அலகுலேருந்து எஸ்ஐ அலகுக்கு மாற்றுறப்ப அது எத்தனை சென்டிமீட்டராக மாறுது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஊரில் அங்குலம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இன்ச்சு தான். இன்ச். சரி, எஸ்ஐ அலகுல நீளத்தை நம்ம எஸ்ஐ யூனிட் நீளம், லென்த்தை எதில் சொல்லுவோம், சென்டிமீட்டர் ஆர் மீட்டரில் சொல்லுவோம். இங்கே சென்டிமீட்டரில் தான் உங்களுக்கு ஆன்சர் கேட்குறாங்க. சரி, இப்போ வேல்யூ பார்ப்போம். நீங்கள் ஸ்கேலில் கவனிச்சிங்கன்னா தெரியும், 1 இன்ச் அப்படின்றது 2 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும். அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா 2.54 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும். இப்போ ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி எப்போவுமே நம்பரை ஒரே மாதிரி கொடுத்து தான் நம்மளை குழப்புவாங்க. இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏவை பாருங்கள், 25.4. இது ரொம்ப பெரிய அளவு. 12 இது வந்து உங்களுக்கு ஃபுட், அடிக்கு வரக்கூடிய இன்ச் கால்குலேஷனு. ஸோ இதுவும் தப்பு. 2.54 இதுதான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். 0.254ன்றது ரொம்பவே சின்னது. இப்போ இதிலே வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா இன்னொரு மாதிரி கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். இதே மாதிரி கொடுத்துட்டு when you convert 1 inch from British to SI unit அப்படின்னு கொடுத்துட்டு it becomes dash சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுக்காம எம்எம்னு அப்படி கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 2.54 சென்டிமீட்டர் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதை வந்து எம்எம்க்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். 1 சென்டிமீட்டர்ன்றது என்ன, 10 mm. கரெக்டா? அப்போது இந்த சைடு நீங்கள் 2.54ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த சைடும் 2.54ஆல் மல்டிபிள் பண்ணுவீங்க. அப்போ 2.54 × 10 போட்டிங்கன்னா என்ன வரும், 0.2 ஒரு டிஜிட் தள்ளி வரும். அப்போது உங்களுக்கு 25.4 mm அப்படின்னு கிடைக்கும் 1 இன்ச்சோட வேல்யூ. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 25.4 சென்டிமீட்டருக்கு தான் எம்எம்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எம்எம் கண்டுபிடிச்சத வேல்யூ இங்கே எழுதிக்கலாம், 25.4 mm சொல்லிட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கணும். யூனிட் ரொம்ப முக்கியம், எதில் கேட்டிருக்காங்கன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க, எதில் கேட்டிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட் பாருங்க, கியூரி இஸ் த யூனிட் ஆஃப் டேஷ். கியூரி என்பது டேஷின் அலகு ஆகும்னு கேட்குறாங்க. சயின்ஸில் மேரி கியூரி அண்ட் பியரி கியூரி இவங்க 2 பேருமே ரேடியோ ஆக்டிவிட்டி சம்மந்தமான ஆராய்ச்சியாளர்கள், ஆராய்ச்சிக்கு ரொம்ப ஃபேமஸ். அதனால் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அளக்கிறதுக்கு அவங்க நினைவாக இந்த கியூரின்றது அலகை யூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றா செக் பண்ணுங்கள். டெம்பரேச்சர், இது வந்து உங்களுக்கு
நமக்கு தெரியும் கெல்வின் யூனிட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு, கெல்வின் ஆர் செல்சியஸ். ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி பாருங்க, ரேடியோ ஆக்டிவிட்டி. இதுதான் நம்ம கியூரி இஸ் த யூனிட் ஆஃப் டேஷ்னு கேட்குறாங்கல்ல, கியூரிக்குன்றது ரேடியோ ஆக்டிவிட்டியோட யூனிட் தான். அதனால என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கதிரியக்க தனிமங்கள் எவ்வளவு அதிகமாக சிதைவடையுதுன்னு இதுதான் உங்களுக்கு சொல்லும். லூமினோசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி. இது வந்து உங்களுக்கு ஒளிச்செறிவுக்கான அலகு, அதாவது இதோட யூனிட் என்ன, கேண்டிலா. இப்போ இதுவும் உங்களுக்கு வராது. மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஆல்ரெடி பார்த்தது தான். இதுக்கான யூனிட் என்ன, டெஸ்லா அப்படின்றது. சரி, இப்போ வந்து இதெல்லாம் ஓகே. ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொன்னாலே நமக்கு மேரி கியூரி தான் ஞாபகம் வருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இதோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பெசிஃபிக்காக எஸ்ஐ யூனிட்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பெக்கோரல் தான் சூஸ் பண்ணணும். ஹவு மச் வாட் இன் 1 horsepower, ஒரு குதிரை திறனில் எவ்வளவு வாட் உள்ளதுன்னு கேட்குறாங்க. நம்ம வீட்டில் மோட்டார் வாங்குறப்ப இது 1 HP மோட்ரு, இது 1.5 HP மோட்ரு அப்படின்னு சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் எக்ஸாமில் ஒரு horsepower குதிரை திறன் அப்படின்னா எத்தனை வாட் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷனில் பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நம்ம கேட்குறது என்ன, ஹவு மச் வாட் இன் 1 horsepower, 1 horsepowerல எத்தனை வாட் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த ஹார்ஸ்பவர் குதிரை திறனா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ஜேம்ஸ் வாட் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் ஒரு குதிரையால எவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு கணக்கு பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு யூனிட் தான் இது. பவரை அளக்க நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்ன, வாட். ஆனா பெரிய மிஷினோட பவர் அளக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஹார்ஸ் பவரை யூஸ் பண்றோம். சரி, இப்போ வந்து இந்த நம்பர் பார்க்கலாம், என்ன நம்பர்னு அக்யூரேட்டா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஹார்ஸ் பவர் அப்படின்றது 745.7 வாட். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணி 746ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 5க்கு மேலே இருக்குன்னா ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிக்குவோம், அதிகமாக எடுத்து ஆட் பண்ணிக்குவோம். 746 வாட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். இப்போ ஆப்ஷன்ஸ் கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1000 வாட்ஸ்ன்னு இருக்கு. 1000 வாட் அப்படின்றது உங்களுக்கு 1 கிலோ வாட்னு தெரியும். இப்போ இது வராது. ஆப்ஷன் பி பாருங்க 750, இது கிட்ட வந்தாலும் இது கரெக்டான வேல்யூ கிடையாது, அதனால இதையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். 746 தான் நம்ம இப்போ பார்த்தோம் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். 748ன்றது கிட்ட வந்தாலும் இது கரெக்டான ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபாரட் இஸ் த யூனிட் ஆஃப் டேஷ். ஃபாரட் என்பது டேஷின் அலகுன்னு கேட்குறாங்க. நம்ம வீட்டு ஃபேன் மெதுவாக ஓடினா உடனே மெக்கானிக் வந்து கண்டென்சர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மாற்றுவாங்க இல்லையா. அந்த கண்டென்சர் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபாரட் அப்படின்னு எழுதியிருக்கும். இப்போ இந்த ஃபாரட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மின்தேக்கு திறனை அளக்கிறதுக்கான அலகு. அதாவது ஒரு டிவைஸில் எவ்வளவு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சேவ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்றது தான் இந்த கெப்பாசிட்டன்ஸ். மைக்கேல் ஃபாரடே அப்படின்ற சயின்டிஸ்ட், அவரோட நினைவாக தான் இதுக்கு ஃபாரட் அப்படின்ற பேரு வச்சிருக்காங்க. சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றா செக் பண்ணுங்க. கெப்பாசிட்டன்ஸ் இதுதான் நமக்கான கரெக்டான ஆன்சர். என்ன பண்ணிக்கிறேன், அதனால ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மின்தேக்கியோட திறனை இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அளக்குறோம். கண்டக்டன்ஸ் இதோட அலகுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் சீமென்ஸ் ஆர் MHO. இதுக்கும் வராது. இண்டக்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட யூனிட் வந்து உங்களுக்கு ஹென்ரி. ரெசிஸ்டன்ஸ் மின்தடையோட அலகு பார்த்தீங்கன்னா ஓம். ஸோ இதுக்கும் வராது, அதனால இதையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். கெப்பாசிட்டர்னால எனர்ஜியை தேக்கி வைக்கிறது, அதை அளக்கிறது ஃபாரட். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1 மைக்ரான் இஸ் ஈக்குவல் டு டேஷ். 1 மைக்ரான் என்பது இதற்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்களேன்.
ஸ்கேல் எடுத்துட்டிங்கன்னா அதில் என்ன இருக்கும் 1 2 3 4 5 1 2 3 4 5ன்னு இந்த மாதிரி அப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த 4 லைன் இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு லைன் எடுங்க. அந்த ஒரு லைன், இந்த ஒரு லைனை நான் இங்கே எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு லைனை அப்போ பெருசாக வரைகிறேன். ஜூம் பண்ணி பாருங்கள். ஜூம் பண்ணி பார்க்கும்போது இப்படி பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு லைன் தான் இது, இங்கே பெருசாக வரைஞ்சிருக்கேன். இந்த ஒரு லைனை நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி அப்படியே பிரிக்கிறேன். இந்த மாதிரி பிரித்து 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 லைன் பை லைனாக போட்டு என்ன பண்ணுறேன், 1000 லைன்ஸ் இந்த மாதிரி போடுறேன். இது வந்து உங்களுக்கு 1 mmன்னு தெரியும். இந்த 1 mm இந்த மாதிரி 1000 மைக்ரானா பிரிக்கிறேன். இந்த மாதிரி பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு மைக்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ mm அப்படின்றது அதிகம், மைக்ரானு அப்படின்றது எம்மத்தை விட கம்மி. ஓகேங்களா. 1 mm அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1000 மைக்ரான், மைக்ரானுக்கு ஈக்குவல். அதனால தான் நான் என்ன பண்ணேன், 1 mm எடுத்து அதை 1000 கூட அவங்களுக்கு பிரித்து சொன்னேன். 1000 mm அப்படின்னு, 1000 மைக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், 1 மைக்ரானுக்கு தான் கேட்டிருக்காங்க. எனக்கு தேவை 1000 மைக்ரான் கிடையாது, 1 மைக்ரான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு இந்த 1000 எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லைனா ரெண்டு சைடும் 1000ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இந்த சைடு 1000 கேன்சல் ஆகிடும். 1 மைக்ரான் இஸ் ஈக்குவல் டு 1/1000 mm அப்படின்னு கிடைக்கும். 1/1000 mm அப்படின்றது எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் சி அதனால் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் குவான்டிட்டி ஹேஸ் டைமென்ஷன் m⁴0 l⁴0 t⁻−1? எந்த அளவு m⁴0 l⁴0 t⁻−1 என்ற பரிமாணத்தை கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. எந்த அளவுக்கு m⁴0 l⁴0 t⁻−1 அப்படின்ற டைமென்ஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதை பார்க்குறப்ப ஏதோ மேக்ஸ் மாதிரி கஷ்டமாக தெரியலாம், ஆனால் ரொம்ப சிம்பிள். இங்கே m⁴0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அப்படின்னா இங்கே மாஸ், அதாவது நிறை கிடையாதுன்னு அர்த்தம். l⁴0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லென்த்து, அது நீளமும் கிடையாது அப்படின்னு மீனிங். t⁻−1 இருக்கா, t⁻−1ன்றது என்ன, 1/t, 1/time அப்படின்றது எது, இதை மட்டும் நமக்கு எது வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம ஆன்சர் போட்டலாம். சரி, இப்போ வந்து காலத்தின் தலைகீழி தான் அந்த குறியீடு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபோர்ஸ்ன்றது என்ன, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். கரெக்டா, இதுதான் ஃபோர்ஸோட ஃபார்முலா. அப்போ எனக்கு இங்கே மாஸ் வேல்யூ வந்துருச்சு. மாஸ் வேல்யூ இங்கே எனக்கு 0. அப்போ நான் என்ன பண்ண முடியாது, ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி வந்து நம்ம ஃபோர்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதியிருக்கோம். எப்படி வந்திருக்குன்றது எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க. சரி, இதுக்கு அப்படி நீங்கள் போட்டு எடுத்து வரும்போது என்னென்னு வரும், ml t⁻−2 அப்படின்னு வரும். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அதிர்வெண் அப்படின்றது என்ன, ஃப்ரீக்வன்சிக்கு வந்து உங்களுக்கு ஒரு செகண்டில் எத்தனை முறை அதிருது அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த அதிர்வெண் அப்படின்றது. இதோட ஃபார்முலா வந்து ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/time. நமக்கு கிடச்சிருச்சா, இந்த டி என்ன பண்ணிக்கலாம், மேலே எடுத்துகிட்டு போனால் t⁻−1 ஆகிடும். அப்போ என்ன பண்ணிக்கிறேன், கரெக்டான ஆன்சர் நமக்கு என்ன, ஆப்ஷன் பிஏ சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி, திசை வேகத்தோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீளம் வரும். வெலாசிட்டின்றது உங்களுக்கு என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ இங்கே வந்து எனக்கு லென்த்தும் வந்துருச்சு, டைமும் வந்துருச்சு. எல் கீழே பை டி, அப்போ எல் t⁻−1 வந்துடும். எனக்கு வந்து இங்கே எல்லும் வருதுன்றனால எனக்கு என்ன பண்ண முடியாது, நான் வெலாசிட்டி சூஸ் பண்ண முடியாது. ஆக்சலரேஷன்றது உங்களுக்கு தெரியும், வெலாசிட்டி பை டைம். கரெக்டாக, அப்போது இந்த 1/time இருக்கட்டும், வெலாசிட்டிக்கு பதிலாக LT⁻−1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த டைமுக்கு டீன்னு எடுத்துக்கலாம். டி மேலே போச்சுன்னா t⁻−1 கிடைக்கும். அப்போ LT⁻−2 அப்படின்னு உங்களுக்கு ஆக்சலரேஷனுக்கு கிடைக்கும். அப்போ எனக்கு இங்கேயும் லென்த்து வந்துருச்சு, டீலையும் -1 எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அப்போ இதுவும் நான் சூஸ் பண்ண முடியாது, அதனால் இதையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். பார்செக் இஸ் அ யூனிட் ஆஃப் டேஷ். பார்செக் என்பது டேஷின் அலகுன்னு கேட்குறாங்க. ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அளக்கிறதுக்கு தான் இந்த பார்செக் அப்படின்ற யூனிட்டை யூஸ் பண்ணுவோம். என்ன சார், முதல்ல வந்துட்டு லைட் இயர் தான் வந்துட்டு இந்த மாதிரி இன்னொரு ஸ்டாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அளக்கிறது அப்படின்னு சொன்னீங்க,
இப்போ வந்து பார்செக் அப்படின்றது வந்து இன்னொரு ஸ்டாருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் அளக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அதிகப்படியான தொலைவு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் இயர் இப்போ வந்து நம்ம 1 கிலோமீட்டர்ன்றது 1 மைல் அப்படின்றது 1.6 கிலோமீட்டர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் தான். லைட் இயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தான், இதுவும் டிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி தான் இந்த லைட் இயரும் 1 பார்செக். இந்த இடத்துல உங்களுக்கு பார்செக்கோடது தான் அதிகம், லைட் இயரோடது கம்மி. 1 பார்செக் அப்படின்றது 3.26 லைட் இயருக்கு ஈக்குவல். சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றா செக் பண்ணுங்க. டைமு இது வந்து உங்களுக்கு செகண்ட் தான் வரும், பார்செக் வராது. அதனால நான் என்ன பண்ணுறேன், டைமை கேன்சல் பண்ணிக்கிறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உங்களுக்கு டெஸ்லா தான் வரும், ஸோ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ் இங்கே தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வருது, ஆஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் சிஏ சூஸ் பண்ணிக்கலாமா கரெக்டான ஆன்சர். எனர்ஜி வந்து உங்களுக்கு இதோட யூனிட் வரக்கூடியது உங்களுக்கு ஜூல் தான் வரும், அப்போ இதுக்கும் வராது. அதனால என்ன பண்ணுறேன், இதையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். 1 நானோமீட்டர் இஸ் டேஷ். 1 நானோமீட்டர் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 1 நானோமீட்டர்ன்றது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்த உடனே நமக்கு மைண்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ அப்படின்னாலே 9 அப்படின்றது நமக்கு மைண்டுக்கு வரும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த கிலோ 10⁻³ மெகா ஜிகா டெராபெட் இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த நானோன்னு பார்க்கும்போது 10⁹ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, 10⁹ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் இங்கே தான் உங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். நானோமீட்டர் அப்படின்றது 10⁻⁹ மீட்டர் அப்படின்றது தான் கரெக்டு. ஆனால் இங்கே எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டரில் கொடுக்கல, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பண்ணுற பொதுவான தப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணுவோம். சரி, நமக்கு தெரிஞ்சது என்ன, 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் கரெக்டுங்களா. அப்போது 10⁻⁹ மீட்டர் எனக்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 10⁻⁹ இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த பக்கமும் 10⁻⁹ மல்டிபிள் பண்ணணும். பண்ணேன்னா எனக்கு நான் என்ன பண்ணிடலாம், சென்டிமீட்டரில் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். 10⁻⁹ இந்த பக்கம் 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா, 10 ஸ்கொயரு இன்ட்டு 10⁻⁹ இருக்கா. அப்போ நான் இந்த -9 பவரில் எடுத்துகிட்டு வரேன். அப்போது 10 +2 -9 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், -7 அப்படின்னு கிடைக்குமா சென்டிமீட்டர். இப்போ வந்து உங்களுக்கு 10⁻⁻7 சென்டிமீட்டர் அப்படின்றது எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி யூனிட்டில் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மாற்றி கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. நீங்களும் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம்னு நினச்சிட்டு ஒரு மார்க்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், கரெக்டாக 10⁻⁹ படிக்கிறீங்கன்னா அது மீட்டரில் படிக்கிறீங்களா இல்லை சென்டிமீட்டரில் படிக்கிறீங்களா அப்படின்றதையும் சேர்த்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரசன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.